இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Revelation chapter 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இந்த வார்த்தையில் இருந்து இந்த நாளிலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் தேவன் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்தி இந்த வார்த்தைகள் எங்களை வழிநடத்த வேண்டும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் எங்கள் இருளை நீக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக இந்த நாளிலே என்னோடு பேசுவார் என்று ஆயத்தப்பட்டு எங்களுடைய இருதயத்திலே ஒரு ஆயத்தத்தோடு எங்களுடைய சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத அந்தகார சக்திகளை ஒரு விசை இந்த தேவாலயத்தில் இருந்து எங்களுடைய சரீரத்தில் இருந்து வெளியேற்றி ஒரே சிந்தனையாய் வார்த்தைக்கு நாங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்கதாக எங்கள் உள்ளங்களை ஒரு விசை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோட கூட Thank you, Jesus. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனில் எழுப்பிடுங்க. ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் பெருந்தொனி எழுப்பிடுங்க. ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாட போகிறோம். நீதியின் சால்வை நல்லாவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்க. ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு விசை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் என்னென்று இன்னொரு தடவை அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொஞ்சம் நான் சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோவான், ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான் சிறை கைதியாக பத்மதீவு தேசத்திலே கொண்டு போய் தள்ளி விடப்பட்டான். அங்கே ஒரு வீடு இல்லை, அங்கே ஒரு கடை அல்ல, அங்கே படுக்கிறதுக்கு ஒரு கூடாரம் கிடையாது. பத்மதீவு என்று சொல்லுவது ஜனங்கள் வாழ்கிற இடம் அல்ல, சும்மா ஒரு தீவு. அந்த தீவிலே கொண்டே தள்ளிவிட்டால் அதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு மீட்பு கிடையாது. அவன் நீந்தித்தான் வரலாம் என்று பார்த்தாலும் எத்தனையோ மைல் தூரம் நீந்த வேண்டும். கடலிலே அவன் இறங்கினால் அவன் மரித்து விடுவான். அந்த இடத்திலே ஆகாரம் இல்லாமல், துணை இல்லாமல், தனியாக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அவனுக்கு இருக்கிற பலன் இருக்கும் வரையும் அவன் ஜீவனோடு இருப்பான். அதன் பின்பு அவன் மரித்து விடுவான். அவன் ஏதாவது காட்டு பழங்களையோ அல்லது இலைகளையோ உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அந்த பத்மு தீவிலே ஒருவேளை கொடிய மிருகங்கள் இருந்திருக்கக்கூடும், விஷ பூச்சிகள் இருந்திருக்கக்கூடும். அவனுடைய சூழ்நிலையை சற்று நினைத்து பாருங்கள். அவனுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, இரவென்றால் விளக்கில்லை. அவன் தள்ளிவிடப்பட்ட கைதியாய் இருந்தான். அந்த இடத்திலே கொண்டே தள்ளிவிட்டு அவர்கள் படகை திரும்பிக் கொண்டு போய்விடுவார்கள். இப்படியான ஒரு கொடுமையான ஒரு தீர்ப்புக்குள்ளாகி பத்மதீவிலே வயதான சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே கடைசியாக வாழ்ந்த சீஷன் யோவான் அங்கே பத்மதீவிலே அங்கே கொண்டு வந்து தள்ளிவிடப்பட்டான். அவன் ஒருவேளை நடந்து போகிற வேளையிலே அங்கே ஏற்கனவே கொண்டு வந்து தள்ளிவிட்ட சிறை கைதிகள் மரித்து அந்த உடல்களின் அந்த எலும்புகளை ஒருவேளை கண்டிருப்பான். எலும்பு கூடா இருந்திருக்கும், ஒரு மனிதனுடைய எலும்பு கூட என்று அடையாளம் காணக்கூடியதா இருந்திருக்கும். அதை கண்டு பயந்திருப்பான். ஐயோ, என்னுடைய நிலைமையும் இதுதானே ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு இருந்த எல்லா வாசல்களும் மூடப்பட்டு விட்டது. நான் இந்த தண்ணீரில் இறங்கி என்னால் நீந்த முடியுமோ? இவ்வளவு தூரம் கண் பார்வைக்கு தெரியவில்லையே அடுத்த கரை. அவ்வளவு தூரத்திலே என்னை கொண்டு வந்து தனியாக தள்ளிவிட்டார்களே. ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றினதற்காக என்னை இப்படி நடந்து போனது, என்னை தள்ளிவிட்டார்களே. எனக்கென்று ஒரு வாசல் இல்லையே, எல்லா வாசலும் மூடப்பட்டது, ஒரு வாசலும் திறக்கப்படவில்லை. ஆனால் இந்த யோவானோ அவன் என்ன செய்தான்? பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், நித்திய ஜீவன் கிடைக்கும் இடத்தை பார்த்து கொண்டிருந்தான், பரிசுத்தமான இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்காக எல்லா வாசலும் இந்த பூமியிலே மூடப்பட்டிருந்த போதும் அவனுக்காக அன்றைய நாள் வானத்திலே அவன் பார்த்தபோது ஒரு வாசல் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த வாசல் பரலோகத்தின் வாசல். அந்த வாசல் பரிசுத்தமான வாசல். அந்த வாசல் நித்திய ஜீவனை கொடுக்கிற வாசல். இந்த உலகத்திலே 100 அல்லது 1000 வாசல் திறந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் விட விசேஷித்த ஒரு வாசல் அந்த நாளிலே அன்றைக்கு யோவானுக்கு திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்க முடியும், ஆண்டவரே, இந்த பூமியிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லையே, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே, எந்த ஒரு வாசலும் திறக்கக்கூடாதபடி எல்லாம் எனக்கு மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த வேளையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடும். ஒரு வேதனையான சூழ்நிலை, ஒரு கவலையான சூழ்நிலை. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்வது? எனக்குரிய வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டதே. ஆண்டவரே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். பூமியிலே உங்களுக்கு 100 அல்ல 1000 வாசல்கள் திறக்கப்படலாம். அந்த வாசல்களை திறந்தவர்களே மூடுவார்கள். அந்த வாசல்களை மூடும்படியாக உங்களுக்கு சத்துரு உருவாவான், எதிரி உருவாவான். மனுஷனால் மூட முடியும், சாத்தானால் இந்த வாசல்களை மூட முடியும். ஆனால் யோவானுக்கு திறக்கப்பட்ட வாசல் திறந்தவர் யார்? அவர் திறக்கிற கதவை ஒருவராலும் பூட்டக்கூடாததும் அவர் பூட்டினதை
ஒருவராலும் திறக்கக்கூடாது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள கதவு யோவானுக்காக திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாசல் திறக்கப்பட்டது. வாசிங்க இன்னொரு தடவை வசனத்தை. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை, இவைகளுக்கு பின்பு என்ன நடக்க போவது என்பதை நான் உனக்கு காண்பித்தேன். இன்றைக்கு பூமியிலே திறந்திருக்கிற வாசல்கள் எல்லாம், எல்லா வாசல்களும், எந்த வாசல் திறந்திருந்தாலும், எந்த ஒரு வாசலும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போறவைகளை ஒருபோதும் காட்டப் போவதில்லை. இவைகளுக்கு பின்பு என்ன உங்களுக்கு நடக்க போவது என்பதை எந்த வாசலாலும் காட்ட முடியாது. ஆனால் தேவன் திறந்த வாசல் பரலோகத்தின் வாசல், அது பிதாவின் வாசல், அது நித்திய ஜீவனின் வாசல், அது வெளிப்பாட்டின் வாசல், அது நிரந்தரமான வாசல், அது ஆசீர்வாதமான வாசல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏனென்றால் அந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. திறந்தவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். அந்த வாசல் பரலோகத்தின் வாசலாய் இருக்க வேண்டும். அந்த வாசலை யோவானுக்கு மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று வரை அந்த வாசலை நீ காணவில்லை? நீ இன்னும் பரலோகத்தை நோக்கி பார்க்கவில்லை. நீ இன்னும் வானத்தை நோக்கி பார்க்கவில்லை. நீ இன்னும் இந்த பூமியையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய். மூடப்பட்ட வாசல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே இழந்ததை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் ஆசீர்வாதத்தின் வாசலை நோக்கி பார்க்கவில்லை. நித்திய ஜீவனுக்குரிய வாசலை நீ நோக்கி பார்க்கவில்லை. அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீ ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையிலே பத்மதீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒத்தாசைக்கு ஒருவரும் இல்லை. சுற்றி இருக்கிறது எல்லாம் கொடிய மிருகங்கள். நடந்தால் விஷ பூச்சிகள், எலும்பு கூடுகள். உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே இப்படியாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு யோவான் எப்படி பரலோகத்தை நோக்கி பார்த்தானோ அப்படி நீ பரலோகத்தை நோக்கி பார். உனக்காக ஒரு வாசலை இந்த தேவன் நிச்சயமாக திறப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன், அந்த தேவன் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். இந்த பூமியிலே எங்களுக்கு 1000 கதவுகள் திறந்திருந்தது. அந்த கதவுகளை பண வசதி உள்ளவன் பூட்டிவிட்டான், செல்வாக்கு உள்ளவன் பூட்டிவிட்டான், செல்வந்தமாய் வாழ்ந்தவன் எங்களுக்குரிய கதவை பூட்டிவிட்டான், பலம் உள்ளவன் வந்து எங்களுக்குரிய கதவை பூட்டிவிட்டான், சாத்தான் இந்த கதவுகளை பூட்டிவிட்டான். ஆனால் பரலோகத்தின் கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஏனென்றால் திறந்தவர் யார்? அவர் ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர். வெளிப்படுத்தலிலே அந்த வசனம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், வாசிக்க தேவையில்லை, நாங்கள் கடந்து போவோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னாலும் உங்களாலும் பரலோகத்தை நோக்கி பார்க்க முடிந்தால் நிச்சயமாக எமக்காக பரலோகத்தின் கதவுகளை தேவன் திறப்பார். நீங்கள் அந்த திறந்து போன வாசலை காண்பீர்கள். இன்றைக்கு ஏன் காணவில்லை? அழிந்து போற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே நாங்கள் குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வாசல் இந்த பூமியிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் கிடைத்தால் மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? அழிந்து போகிற ஆசீர்வாதம். இந்த பூமியில இன்னொரு நாள் அழிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியிலே நடக்கிறவர்கள் பூமியின் ஆசீர்வாதத்தை ஒரு பொக்கிஷமாய் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் நினைக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பொக்கிஷமாய் நினைப்பார்கள். தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு அன்பி வாழ்ந்தவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை
பொக்கிஷமாய் நினைப்பார்கள். இயேசுவின் சீஷர்கள் 12 பேர் இருந்தார்கள். 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட உட்கார்ந்து ஆகாரம் உண்டவர்கள், இயேசுவோடு கூட படுத்து உறங்கினவர்கள், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டவர்கள். எல்லாரும் ஆண்டவரோடு சீஷர்களாக இருந்தார்கள். அதிலே ஒருவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒரே ஒருவனுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒருவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவனுக்கு கிடைத்தது 30 வெள்ளிக்காசு. அவனுடைய காதிலே சாத்தான் வந்து சொன்னான், இதை செய், உனக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்கிறோம். 30 வெள்ளிக்காசுனா 30 சதம் நினைக்கிறாதோ, 30 பிராங்க் அல்ல. அந்த நாள் கணக்கின்படி இன்றைக்கு பார்த்தால் அது 30 லட்சமோ 30 கோடி ரூபாய்க்கு சமன். அவன் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒன்று செய்ய வேணும், ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கிடைக்கிறது. அவன் ஒருவேளை நினைத்திருக்க கூடும், ஐயோ 12 பேர் இருக்கிறார்களே, இவர்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு மாத்திரம் தான் கிடைத்திருக்கிறது. இதை ஆசீர்வாதமாய் அவன் நினைத்தான், யூதாஸ் காரியோத்து. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தவன், தேவனோடு நடந்த பேதுருவோ யோவானோ, அவர்கள் இதை ஆசீர்வாதமாய் நினைக்கவில்லை. அவன் சொன்னான், நான் ஒருபோதும் உம்மை காட்டி கொடுக்க மாட்டேன். அதற்கு பிரியமானவர்களே, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவன் கொடுத்தது ஒரு முத்தம். கவனமாயிருங்கள், யாரும் முத்தம் கொடுக்கிறான் என்று கவனிச்சுக் கொள்ளுங்கள். 30-40 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்து முத்தம் கொடுப்பான். முத்தம் கொடுக்கிறவன் எல்லாம் அன்பிலே கொடுக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். அவன் உள்ளுக்குள்ளே ஏதாவது குள்ள மனப்பான்மையை வைத்து அங்கே 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டுதான் அவன் கொடுக்கிறான். அவன் என்ன நினைத்தான்? யூதாஸ் காரியோத், ஒருவருக்குமே தெரியாது, ஒருவருக்குமே விளங்காது, நான் சும்மா இருப்பேன், எல்லாரோடும் கூட இருப்பேன், அவர்கள் வருகிற நேரம் அனுப்பி போய் அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்திருப்பார். இருக்கிற பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் ஏமாளிகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவன் ஒன்றும் செய்யல, காட்டி கொடுக்கல. அவனால் கண்டுபிடிக்க முடியாதபடி சத்துரு சாத்தான் என்ன செய்தான்? ஒரு யோசனையை கொடுத்தான். இவனுக்கு அது நலமாய் தெரிந்தது. இயேசுவும் கண்டுபிடிக்க மாட்டார், அங்கே இருக்கிற ஒருவருமே கண்டுபிடிக்க மாட்டார்கள். நான் மெதுவாக சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணினதும் எனக்கு 30 வெள்ளிக்காசு வரும், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று நினைத்தான். இது பெரிய பாவம் கிடையாது. ஐயோ, நான் ஒரு முத்தம் நான் காட்டி கொடுக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன், திரியோதனன் கொடுத்திருக்கிறேன். இதை கண்டு ஒருவரும் சந்தேகப்பட முடியாத நிலை. நான் சத்துருவின் பின்னால் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது பாவம் என்பதை மறந்தேன். அவன் சொல்லுகிறதை நான் கேட்டு நடக்கிறது பாவம் என்பதை மறந்து அந்த முத்தத்தை அவன் கொடுத்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவனை அழிந்து போன்னு சொல்லவில்லை. மற்ற சீஷர்கள் அவனுக்கு எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. நல்லா வாசித்து பாருங்கள். ஒரு தவறு செய்தால், நீ பாவி, ஏன் காட்டி கொடுத்தால்? உன்னை அடிக்காமல் பேதுருவெல்லாம் அடிக்கிறாள், எடுத்து வாள் எடுத்து வெட்டுகிறவன். ஆனால் யூதாஸ் காரியத்தை பேதுரு என்ன செய்தான்? ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு சீஷர்களும் ஒன்றும் செய்யவில்லை. ஒருவரும் அவனுக்கு விரோதமாய் சொல்லவில்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? ஓ, நான் தப்பித்துக் கொண்டேன், எல்லாரும் அறியாதவர்கள் போல் நிற்கிறார்கள், இந்த ட்ரிக்ஸில் நான் அகப்படவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படித்தான் இன்றைக்கு திருச்சபையிலே அநேக விடைகள் நீங்கள் பாஸ்டரை அப்படி நினைக்கிறீங்க. பாஸ்டர் ஒன்றும் தெரியாது, இப்படி சொன்னால் அவர் என்னவோ ஏமாறி என்று நினைக்கிறீர்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும். கட்டப்பட்டபடினால் நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக கட்டப்பட்டபடினால் நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் எங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாரும் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். இவன் பணப்பையை எடுத்து கொண்டு போனான். ஆசீர்வாதம் என்று நினைத்தவன் ஒருவரும் அவனை குற்றம் சாட்டவில்லை. யார் அவனை குற்றம் சாட்டினது? யார் அவனை குற்றம் சாட்டினது? அவனுடைய மனசாட்சியிலே குற்றம் ஆரம்பித்தது. அவனுடைய ஆத்துமா அவனை குத்தியது. இவ்வளவு பாவம் அல்ல, நீ செய்தது துரோகம். அவரோடு கூட திரிந்தாயே, 3.5 வருஷம் அவரோடு கூட ஒரே தட்டுல சாப்பிட்டாயே, இப்படி ஒரு துரோகம் செய்ய மனம் வந்தது. இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய நிலைமையை சிந்தித்து பார். தன்னுடைய மனசாட்சி அவனுக்குள்ளே பேச ஆரம்பித்தது.
அந்த உள்ளான மனுஷன் கேள்வி கேட்க ஆரம்பித்தது. அந்த ஆத்துமா அவனுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக மாறியது. உன்னை போல ஒரு பாவி கிடையாது, உன்னை போல ஒரு துரோகி கிடையாது. நீ காட்டி கொடுக்க, அடித்து காட்டி கொடுத்திருக்கலாம், ஏசி காட்டி கொடுத்திருக்கலாம், அன்பின் அடையாளமான முத்தத்தை வைத்து நீ காட்டி கொடுத்தாயே, அவனுக்குள்ள இருந்து பொங்கி எழும்ப ஆரம்பித்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், முத்தம் என்பது அன்பின் அடையாளமாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாத முத்தங்கள், ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை கண்டு ஊழியந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார்கள். ஒரு சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, கூடி வந்து முத்தம் கொடுத்து என்னை அணைத்து கொண்டார்கள். அவன் அதுவரையும் உன்னை பற்றி நினைத்திருக்கவும் மாட்டான், அதுவரையும் உன்னை தூக்கி வைப்பான். முத்தத்தை கொடுத்துட்டு நாங்கள் போவோம், இதுக்கெல்லாம் முத்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் என்ன செய்யறது? இப்படியான சொன்னது என்னுடைய காதுக்கு கேட்டிருக்கிறது. அதற்கு பிரியமானவர்களே, மற்ற 11 சீஷருக்கு நடந்தது என்ன? இவன் மரித்து விட்டான், இவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. மற்ற 11 சீஷர்களும் இயேசுவோடு நடந்து ஒழுங்காக இருந்தவர்கள் ஒழுங்காக மரித்தார்களா? அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு துன்பம், வேதனை, நெருக்கடி. ஒழித்து கொண்டார்கள், ஓடிப்போய் மேலவை வீட்டிலே கதவை பூட்டி ஒழித்திருந்தார்கள். வெளியில முகம் காட்ட முடியாது. ஜனங்கள் கண்டால் மிகவும் ஏசுவார்கள். இயேசுவை விட கொடூரமாக இவர்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பசி, பட்டினி, இயேசுவுக்காக நின்றார்கள், வார்த்தைக்காக நின்றார்கள். சிறைச்சாலையிலே போய் நிற்க வேண்டி வந்தது. அப்பவும் இயேசுவை அவர்கள் விடவில்லை. எவ்வளவோ துன்பப்பட்டார்கள், எத்தனையோ பேர் அவர்களை அவமதித்தார்கள். கடைசியில் அவர்கள் என்னென்று மறித்தார்கள்? எல்லாரும் இரத்த சாட்சிகளாக வெட்டி குத்தி நெருப்பு வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே பூமியின் ஆசீர்வாதம் என்று நினைத்த யூதாஸ் காரியோத்து நரகத்துக்கு போனான். ஆனால் இந்த பூமியின் உபத்திரவங்களை, வேதனைகளை தாங்கி ஆண்டவருக்காக நின்ற அத்தனை சீடர்களுக்காக தேவன் பரலோகத்திலே மூப்பர்களுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை உருவாக்கினார். 24 சிங்காசனங்கள் உருவாக்கப்பட்டது. மூப்பராய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு சிங்காசனங்கள் உருவாக்கப்படுகிறது. எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், எத்தனை அவமானங்கள் இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தால் எங்களுக்கு வந்தால் அதற்குரிய பலனை நாங்கள் பரலோகத்திலே பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கான ஒரு வாசல் அங்கே திறக்கப்படும். அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையிலே எது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீர்கள்? யூதாஸ் காரியோத்து பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதமா? அவனுக்கு அடுத்த நாள் வரப்போகிற காரியங்கள், சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்று தெரியாமல் போய்விட்டது. ஆனால் யோவானுக்கோ ஆண்டவர் சொன்னார், வா, இந்த வேதனைக்கு மத்தியில் வா, உனக்காக இனி சம்பவிக்க போறவைகளை நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக தேவன் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கும் அந்த வாசலை நோக்கி பார்க்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். யோவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும், தனிமையிலும், கஷ்டத்திலும், துன்பத்திலும், பத்மதீவிலே இருந்து அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி பார்த்தான். பழைய பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசி, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் வாழ்நாள் முழுக்க அவன் அழுது 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 கண்ணீர் விட்டதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் எழுதின ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள், கண்ணீர் வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை. அதே மாதிரி புதிய பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், பரிசுத்த பவுல், அவனுடைய வாழ்க்கை எந்த வேளையும் நிந்தனை தான், எந்த வேளையும் வேதனை தான், எந்த வேளையும் துக்கம் தான், குறைபாடுகள் தான். எல்லாரும் அவனை நெருக்கினார்கள். இவ்வளவுக்கும் அவன் எப்படிப்பட்டவன்? நன்கு படித்தவன், கமாலியலின் பாதத்திலே இருந்து அவன் கிராஜுவேட் பண்ணின ஒரு ஆள். அவன் நல்ல செல்வாக்கு இருந்தவன். அவனுக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. அவன் பல பாஷைகளை விளங்கிக் கொள்ளவும் பேசவும் முடிந்தவன். அவனுக்கு பின்னால் ஒரு வல்லமையான கூட்டம் இருந்தது. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாவற்றையும் அவன் என்னென்று சொன்னான்? அற்பமும் குப்பையும் என்று தள்ளி எறிந்து விட்டு வந்து நின்று வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான். அடித்து கொண்டு போய் போட்டு விட்டார்கள், செத்து போனான் என்று. படகிலே ஏற்று போகும்போது படகு உடைந்து தண்ணீரிலே விழுந்து கிடந்தான்.
எத்தனை வேதனை, சிறைச்சாலைகள், எத்தனை துன்பத்துக்கூடாக போனான். அவன் அத்தனையும் செய்ய காரணம் என்ன? அவன் தேவனை நேருக்கு நேராக ஒளியாய் கண்டான். ஆண்டவரை அறிந்தவன் தனக்கு இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே வேண்டாம், இவைகள் எல்லாம் அற்பமும் குப்பையும், நாளைக்கு அழிந்துவிடும். ஆனால் இந்த தேவனுக்காக நான் படுகிற துன்பம் ஒருபோதும் அழியாதன்று. அவன் தேவனுக்கு முன்பாக அவன் எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டான். அவன் கொண்டு வந்து வாலிபர்களை, எங்களுடைய காலத்துக்கு பிறகு வாலிபர்கள் எழும்ப வேண்டும், இந்த வாலிபர்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் என்று எல்லாரையும் கொண்டு வந்து அவன் பயிற்றுவித்தான். தீமோத்தேயு, தீத்து ஒவ்வொரு ஆளாக அவனிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவனிடத்திலே கற்றுக்கொள்ள வந்தவர்களும் அவனை விட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை விட்டு ஓடி போய்விட்டால் என்ன காரணமாம்? தேவான் ஒருவன், அவன் என்ன காரணம்? இந்த உலக, இந்த பிரபஞ்சத்திலே வாசிகள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து பவுலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வந்தவன்.